சார் சார் 2 வாட்டி ஒரே பேர்ல பார்த்திருக்காங்க. முதல்ல எழுதின பேரெல்லாம் 2வது வாட்டி சிஎம் விசிட் பண்ணும்போது எழுதினது. முதல் வாட்டி வந்தப்ப ஃபாதர் ஆப்ரஹாம் பட்டினப்பாக்கம், மறுபடியும் வந்தப்ப பிரதர் பட்டினப்பாக்கம். பேர் எழுதும் போது தப்பா இருக்கும். என்ன பெருமாள்? சிஎம்க்கு பெயின் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது அவர் வீட்ல இருந்தாரா ஆபீஸ்ல இருந்தாரா? ஆபீஸ்ல இருக்கும்போது தான் வந்துச்சு. அங்க இருந்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். டேட் ஞாபகம் இருக்கா? இருக்கு, ஜூன் 11. சரி லக்ஷ்மி, சார் ஜூன் 11 சிஎம் விசிட் பண்ணவங்களா யாராருன்னு பாரு. சார் முதல்ல வந்தது மிஸ்டர் லக்ஷ்மணன், தமிழ்நாடு ரீடைலர்ஸ் அசோசியேஷன். எதுக்கு வந்தாங்க? பர்பஸ் ஆஃப் விசிட் சிஎம் இன்வைட் பண்றதுக்கு. அடுத்து ஒமேகா ஃபினான்ஸ். அவங்க எதுக்கு வந்தாங்க? பர்பஸ் ஆஃப் விசிட் டாக்குமெண்ட்ரி ஆன் சிஎம். டாக்குமெண்ட்ரி ஆன் சிஎம். வேற யார் வந்திருக்கா? ஆப்ரஹாம் பட்டினப்பாக்கம் அன்னைக்கு ஜூன் 11 மறுபடியும் சிஎம் விசிட் பண்ணிருக்காரு. பர்பஸ் ஆஃப் விசிட் டு இன்வைட் சிஎம். இந்த ஃபாதர் தான் லாஸ்ட் விசிட்டரா? அதுக்கப்புறம் சிஎம் யாரும் விசிட் பண்ணல சார். கரெக்ட் மீ டு தி எஸ்பி ஆஃபீஸ் கோயிலா. நான் இப்போ ஏஞ்சல் சிஸ்டர் கிட்ட பேசணும். ஓகே, வீட்டில் இருக்கிற ரெஜிஸ்டரும் ஆஃபீஸில் இருக்கிற ரெஜிஸ்டரும் நல்லா செக் பண்ணுங்க. இஃப் யூ ஃபீல் எனி டவுட் கால் மீ. ஷூர் சார். ஹலோ. ஹலோ மேடம், பெருமாள் பேசுறேன். இந்த முகம் ஞாபகம் இருக்கா? இருக்கு இருக்கு. உங்களால எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது. என்ன? ஒரு ஃபாதரோட டீடைல்ஸ் வேணும். அட்ரஸ் இருக்கா? அட்ரஸ் நான் கொடுக்குறேன். ஃபாதர் ஆப்ரஹாம் பட்டினப்பாக்கம், சாந்தோம் சர்ச் அண்ட் ஆர்ஃபனேஜ், பட்டினப்பாக்கம், சென்னை. இல்ல, அப்படி ஒரு சர்ச்சும் ஆர்ஃபனேஜும் பட்டினப்பாக்கத்துல இல்ல. தேடி கூட பார்க்காம சும்மா கெஸ்ட்ல சொல்லாதீங்க. நான் அங்கதானே குடியிருக்கேன். நான் எதுக்கு கெஸ் பண்ணனும்? அப்போ நிச்சயமா இல்லையா? இல்ல, 100% கன்ஃபார்ம். என்ன விஷயம்? என்னைய விசாரிக்கிறீங்களா? இன்ஃபர்மேஷனுக்கு காசு? இன்ஃபர்மேஷனுக்கு காசா? கொரியர்ல அனுப்புறேன். ஒரு 5 சாக்லேட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. எதிர உன்னோட ஒரிஜினல் முகம். ஃபாதர் ஆப்ரஹாம் பட்டினப்பாக்கம். சாமி வடை சாப்பிடுங்க. நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். 3 நாள் கேள்விதான் கேட்பேன், அவ்வளவுதான். என்ன வெத்தலை போடல? நீங்க வெத்தலை போட்டா ரொம்ப அழகா இருப்பீங்க. வாங்கி தரட்டுமா? வேண்டாம் சார். சாமி, உங்களுக்கு ஃபாதர் ஆப்ரஹாம் தெரியுமா? ஃபாதர் தெரியும் சார். 3 நாள் முன்னாடி இங்க வந்தாரே. சிஎம்க்கு அவரை தெரியும். வடை சாப்பிடுங்க. சிஎம் பார்க்க அவரு சிஎம் வீட்டுக்கு போயிருக்காரா? அது எனக்கு தெரியல சார். அவரு தப்பானவரா சார்? நம்பர் 1 கிரிமினல் அந்த ஃபாதர். அதனால தானே உங்ககிட்ட விசாரிக்க வந்திருக்காரு. ஜூன் 11 சிஎம் பார்த்திருக்காரு. அன்னைக்கு காலைல 11 மணிக்கு தான் சிஎம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாரு. ஆமா ஆமா சார், எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் நேத்திக்கு மறுபடியும் வந்தாரு. நான் உங்களை பார்க்க வந்த அன்னைக்கு. ஆமா ஆமா அதேதான் சார். எதுக்கு? சிஎமோட உடம்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வந்தார் சார். ஃபாதர் நடத்துற ஆசிரமத்துல சிஎம் இன்வைட் பண்றதுக்காக அப்படின்னு சொன்னாரு. அப்புறம்
சிஎம் ஆபீஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வரேன், இல்லைன்னா சிஎம் ஏதாவது ப்ரோக்ராம் போறாருன்னா அங்கேயே அவரை வச்சு பாத்துக்கிறேன்னு வடை சொன்னாரு. சாப்பிடுங்க. அப்புறம் என்ன கூப்பிட்டு சிஎம்மோட ப்ரோக்ராம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், உங்க நம்பரை கொடுங்கன்னு சொன்னாரு. நான் என்னோட நம்பரை கொடுத்துட்டேன். உங்க ஹெல்ப் எனக்கு வேணும். ம். நான் என்னோட நம்பர் ஆ தரேன். இனி ஃபாதர் உங்களுக்கு கால் பண்ணா அந்த செகண்ட்ல அவருக்கு சந்தேகமே வராம வேற ஒரு போன்ல இருந்து எனக்கு கால் பண்ணுங்க. ஓ, அவன் ரொம்ப பெரிய மோசக்காரனா சார்? கிரிமினல் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடியே பிடிக்கணும்ல. ஆமா. இவரானு பாருங்க. இது பொருத்தமா இருக்கா? இந்த போட்டோ பொருத்தமா இருக்கு. இவன் தான் சார், இவனே தான். ஃபாதர் எப்ரஹாம், சாந்தோம் சர்ச், பட்டினப்பாக்கம், சென்னை. இப்படி ஒரு அட்ரஸ் தான் அவர் சிஎம் விசிட் லிஸ்ட்ல கொடுத்திருக்காரு. ஆனா அப்படி ஒரு சர்ச்சோ ஆர்ஃபனேஜோ பட்டினப்பாக்கம்ல கிடையவே கிடையாது. இவர் கடைசியா சிஎம் பார்த்தது ஜூன் 11. சிஎம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி. த லாஸ்ட் விசிட்டர். 2 நாளைக்கு முன்னாடி இவர் சிஎம் ஆஃபீஸ்க்கு மறுபடியும் போயிருக்காரு. சிஎம்மோட ப்ரோக்ராம் பத்தி விசாரிக்க. எதுக்கு? யூ கேன் கெஸ் இட். லெட் மீ ரிப்பீட். கட்டாயமா சிஎம் இஸ் நாட் சேஃப். சிஎம் நாளைக்கு ஆஃபீஸ் வந்துருவாருன்னு நான் கேள்விப்பட்டேன். எஸ், போக பர்மிஷன் கொடுத்துட்டோம். எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு சார், அது நடக்கக்கூடாது. இந்த ஃபாதரை பிடிக்கிற வரைக்கும் சிஎம்மோட மூமெண்ட்ஸை நம்ம கண்டிப்பா பாதுகாக்கணும். சொல்லி புரிய வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ட்ரை பண்ணுவோம். we will do our best sir. சிஎம்மோட வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டியை கொஞ்சம் கூட அதிகப்படுத்த வேண்டியது இருக்கும். கண்டிப்பா. அதுபோல கெஸ்டையும் விசிட்டர்ஸையும் கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். நடக்காது, அது நடக்காது. கட்சிக்காரங்களை அவாய்ட் பண்ண முடியாது. மன்னிக்கணும், நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீங்க உண்மையிலேயே போலீஸ் ஆபீசரா இல்ல பொலிட்டீஷியனா? நான் என்னவா வேணா இருந்துட்டு போறேன். நான் நடக்கிற விஷயத்தை தான் சொன்னேன். டாக்டர் வேலை மாதிரி எல்லாம் இல்ல. இங்க கட்சிக்காரங்க தான் முக்கியம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சிஎம் ஆபீஸ்ல டிக்கெட் கொடுத்த ஆளு உள்ள விடுங்க, சிஎம் பார்க்க. டேய் தலைவரே, அவன் என்ன பேசிட்டு போறான்? ப்ளீஸ். டாப் பிரையாரிட்டி. இந்த போட்டோல தெரிகிற குற்றவாளிய எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகும். அதுவும் உயிரோட. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் உங்களுக்கு கிடையாது. எந்த இடத்துல வேணா எந்த நேரத்துல வேணா சர்ச் பண்ணலாம். ஹைவேஸ், ஆல் ரோட்ஸ், வெஹிக்கிள்ஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், நீங்க சந்தேகப்படுற எல்லா இடத்துலயும். சார், எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணணும்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கூடாதா? அப்படி ஒரு வழி இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ வரைக்கும் ஏன் அதை பண்ணலன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. சார், இவரை இவ்வளவு தீவிரமா தேட சொல்றீங்களே, அவர் அப்படி என்ன தப்பு பண்ணிருக்காரு? ஓஹோ, அது தெரிஞ்சாதான் பிடிப்பீங்களா? சாரி சார். நிறுத்துங்க. ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டக்கூடாதுன்னு தெரியாதா? சாரி. ஃபைன் கட்டுங்க. எவ்வளோ? 500 ரூபா. இந்தாங்க. ரிசிப்ட் கொடு. தேங்க்யூ. தேங்க்யூ. இதை எடுத்துட்டு போய் கவர்னர்கிட்ட கூடியா கொண்டு கொடு. வீட்டில் சும்மா உட்கார்றதுக்கு இல்லை, ஜனங்க என்னை தேர்ந்தெடுத்தது. நான் சும்மா உட்கார்றதுக்காக கட்சி என்னை சிஎம் ஆக்கல. தெரிஞ்சுக்க. என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும், எதுவும் செய்ய முடியலைன்னா இந்த வேலையில் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. நிறுத்திக்குவோம். கட்சி வேற ஆளை பார்த்துக்கட்டும். கொண்டு போய் குடியா. என்னது சார்? புரியலையா? என்னுடைய ராஜினாமா. இல்ல தலைவரே, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உப்பு, காரம், புளிப்பு, உவர்ப்பு இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. குரங்கு குட்டி மாதிரி என்னை வச்சு ஏன் வித்தை காட்டிட்டு இருக்கீங்க? ஓடுறது, குதிக்கிறது, நீந்துறது, வணக்கம், வந்தனம் அது பத்தாதுன்னு இது மேலே வேற நடக்க சொல்றீங்க. ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதான். கொஞ்சம் ஆஃபீஸுக்கு போய் மீட்டிங்கில் ஜனங்கள்கிட்ட ஒரு 10 வார்த்தை பேசினா கூட உடனே ஸ்ட்ரெயின் ஆயிருமா என்ன? பார்த்துக்கிட்டு நிற்காம எடுத்துகிட்டு போய் குடியா.
இதுக்கு மேலேயும் இழுத்தடிக்காம உண்மையை அவர்கிட்ட சொல்றது தான் நல்லது. சிஎம் வாஸ் சீரியஸ். அவர் இதுல பின் வாங்குவாருன்னு எனக்கு தோணல. சொல்லிடலாம் பெருமாள். எஸ் பெருமாள், வி ஷுட் இன்ஃபார்ம். வேற வழி இல்லைன்னா சொல்லுங்க. ஆனா எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லை. புரியுது புரியுது. ஆனால் நீங்கள் அதை கேட்க வேண்டியது அந்த டிபார்ட்மெண்ட் மந்திரிக்கிட்ட, சிஎம்கிட்ட இல்லை. அவருக்கு கால் பண்ணுங்க, சரியா? என்ன எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்க? ஹலோ, நான் பேசிட்டேன், அப்புறமா கூப்பிடுறேன். ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், போனவே. சாப்பிட என்ன இருக்கு? வழக்கம் போலதான். உப்பு சப்பு காரம் எதுவும் இருக்காது, வெறும் மண்ணு தான். ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. நீங்கள் உள்ளே போங்க, நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கள், என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு சார். சரி சொல்லுங்கள். சரி நான் சொல்கிறேன். ஜூன் 11ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் அட்டாக் வந்து நான் அட்மிட் ஆனதுலேருந்து இப்போ நடந்த வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். விஷம், அட்டாக்கு, விசாரணை, கில்லர் உட்பட எல்லாம் எல்லாம். வாசு என்னோட பொலிட்டிக்கல் செக்ரட்டரி மட்டும் இல்லை, என் மனசாட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தர். என்கிட்ட அவரால் எதையும் ஒழிக்கவோ மறைக்கவோ முடியாது. எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் ரிசைன் பண்ண போகிறேன்னு சொல்லி பயமுறுத்துனீங்களா? நீங்கள் சஸ்பென்ஸ் வச்சு விளையாடினீங்க, நானும் அதே மாதிரி விளையாடினேன், அவ்வளோதான். நீங்கள் தானே இந்த பொறுப்பெடுத்திருக்கிறீங்க மிஸ்டர் பெருமாள். ஆமாம் சார். நம்ம இப்போ தான் முதல் முறையாக மீட் பண்ணுறோம். ஆனால் இந்த பேரை நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட எதிரிகள் யாருன்னு நானே சொல்லணுமா? பயப்படாத, நான் எப்போவுமே இதை எந்த மீடியாவுக்கும் சொல்ல மாட்டேன், சரியா?